டியூப் தமிழ் வணக்கம். துருக்கி கண்டங்களை தாண்டி தாக்கக்கூடிய ICBM என்று கூறப்படுகின்ற ஏவுகணையை உருவாக்கி இருக்கின்றது. 6000 கிலோமீட்டர்கள் தாண்டி தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையை உருவாக்கியதன் மூலமாக அதிதூரம் செல்லுகின்ற ஏவுகணைகளை உருவாக்குகின்ற நாடுகளில் ஒன்றாக துருக்கியும் இடம் பிடித்திருக்கின்றது. இது குறித்த AI காணொளியை வெளியிட்ட துருக்கி இந்த ஏவுகணை அமெரிக்காவினுடைய கிழக்கு கரையில் இருக்கின்ற சில நகரங்களை எட்டி தொடும் என்று அறிவிப்பும் கொடுத்தது. இதனால் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடு நேட்டோவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய கரையை தொடக்கூடிய ஏவுகணையை உருவாக்கி இருக்கின்றது என்றால் அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கின்றதா துருக்கி? இது போலத்தானே அமெரிக்காவினுடைய கரையை தொடும் ஏவுகணை நம்மிடம் இருக்கின்றது என்று ஈரான் கூறுகின்றது. உங்களுடைய நோக்கம் என்ன என்பதனால் இருதரப்பிற்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு இப்பொழுது துருக்கி அந்த காணொளியை நீக்கி இருக்கின்றது. ஆனாலும் கூட துருக்கியினுடைய இந்த முயற்சியை ஜெர்மனி போன்ற நாடுகள் வரவேற்றிருக்கின்றன. அமெரிக்காவுடன் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை காரணமாக அமெரிக்க ஆயுதங்களை குறைத்து தங்களுடைய சொந்த காலில் நிற்க புறப்பட்டுள்ள இந்த நாடுகள் இப்பொழுது துருக்கி ஆயுத உற்பத்தியில் மிகப்பெரிய நாடாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருப்பதனால் தங்களுடைய பணிகளை அவர்கள் செய்கின்றார்கள் என்ற அளவில் அவர்களுடைய முயற்சியை வரவேற்கின்றார்கள். ஜில்ட்ரிம்ஹாம் என்று கூறப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தில் அதிசிறந்த ஏவுகணையானது மற்ற நாடுகளினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை ஏமாற்றி உரிய இலக்கை எட்டி தொடும் என்றும் ஒலியினுடைய அதாவது சத்தத்தினுடைய வேகத்தை விட 25 மடங்கு அதிக வேகத்தில் செல்லும் என்றும் துருக்கி கூறியிருக்கின்றது. நேற்று முன்தினம் ரஷ்யாவில் வெடிக்கப்பட்ட சாத்தான் 2 இதைவிட வேகம் குறைந்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 3000 கிலோ அளவிலான வெடிபொருட்களுடன் சென்று தாக்குமாக இருந்தால் ஒரு சிறிய நகரத்தை முற்றாக இருந்த சுவடு தெரியாமலே அழித்துவிடக் கூடியதாக இது இருக்கின்றது. 4 சக்தி வாய்ந்த ராக்கெட் மோட்டார்கள் இதில் பூட்டப்பட்டிருக்கின்றது. இதனால் இது 6000 கிலோமீட்டரை தொடும். இதனுடைய அடுத்த கட்டம் மேலும் 2-3 மடங்கு அதிகரிக்க கூடியதாக துருக்கியால் உருவாக்க முடியும் என்பது துருக்கி விட்டிருக்கின்ற புதிய சவாலாக இருக்கின்றது. துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜாசர் குலர் கூறுகின்ற பொழுது இது ஓர் அச்சுறுத்தல் கருவி என்றும் தேவை ஏற்பட்டால் பாவிப்போம் என்றும் துருக்கி கூறுகின்றது. இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இப்பொழுது பெரும் முரண்பாடு காணப்படுகின்றது. எனவே துருக்கி இந்த இடத்தில் விழித்தெழுந்திருக்கின்றது. அமெரிக்கா உட்பட துருக்கியை எதிர்க்கும் நாடுகளுக்கு துருக்கி விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை இதுவாகும். இந்த ஏவுகணையை செய்யாமல் துருக்கி இருக்குமாக இருந்தால் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்ற சர்வதேச நிகழ்வுகளில் துருக்கியுடனும் இவர்கள் வாலாட்டுவார்கள், ஈரானுடன் வாலாட்டுவதை போல என்று துருக்கி அறிந்திருக்கின்றது. இதனால் தான் சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் போன்றவை எல்லாம் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழலில் துருக்கியும் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக துருக்கியை வீழ்த்துவதற்கு வியூகம் வகுப்போருக்கு இது ஓர் எச்சரிக்கையாக இருக்கும். எதிர்வரும் ஜூலை மாதம் துருக்கியில் நடக்க இருக்கின்ற நேட்டோ மாநாட்டிற்கு முன்னதாக தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு துருக்கி முயற்சி எடுத்திருக்கின்றது. நேட்டோவை விட்டு அமெரிக்கா வெளியேற நேட்டோ நாடுகள் ஐரோப்பா அளவிற்குள் தங்களை மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது துருக்கியை கைவிட்டு விடுமா என்கின்ற அச்சம் துருக்கிக்கு இருக்கின்றது. எனவே துருக்கி தன்னுடைய பலத்தை நிறுவ வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இன்று துருக்கி ஓர் ஆயுத கிடங்காக மாறி இருக்கின்றது. ஐரோப்பா கொள்வனவு செய்யக்கூடிய புதிய வர்த்தக சந்தையாகவும் துருக்கி மாற்றமடைந்திருக்கின்றது. இதுவரை காலமும் மற்றவர்களுடைய ஆயுதங்களில் தங்கியிருந்த துருக்கி இனி அமெரிக்காவிற்கோ ரஷ்யாவிற்கோ அடிபணியாது என்பது இதனுடைய செய்தியாகும். ஜெர்மனியும் பிரிட்டனும் ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காக துருக்கியின் வளர்ச்சி மிக மிக அவசியம் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனால் துருக்கி புதிய உற்சாகம் அடைந்திருக்கின்றது. மேலும் கடந்த மார்ச் மாதம் துருக்கி மீது ஈரான் ஏவிய ஏவுகணையை துருக்கி சுட்டு வீழ்த்தியதும் இதற்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய போர் விமானம் ஒன்றை துருக்கி சுட்டு வீழ்த்திய சம்பவமும் ஏற்கனவே வரலாறாக இருக்கின்றது. இந்த முன்னேற்றகரமான நிலையில் ஸ்பானியா நாடு தனது விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற துருக்கியினுடைய குர்க் ஜெட் என்கின்ற விமானங்களை வாங்குவதற்காக முன்வந்திருக்கின்றது. இது ஒரு வெற்றியாக இருக்கின்றது. அமெரிக்க ஆயுதங்கள் விலை கூட, கட்டுப்பாடுகள் அதிகம், மைய கட்டுப்பாடு அமெரிக்காவிடமே இருக்கும். ஆனால் துருக்கியினுடைய ஆயுதங்கள் விலை குறைவு, கட்டுப்பாடு இல்லை, போர்க்களத்தில் பயன்படுத்தலாம். இதனால் துருக்கியை நாடுகின்றன ஐரோப்பிய நாடுகள். அமெரிக்காவை விட நவீன தொழில்நுட்பத்துடன் துருக்கியினுடைய ஆளில்லா விமானங்கள் உட்பட பல புதிய ஆயுதங்கள் வருவதனால்
ஐரோப்பா புது பலம் பெறும் என்றும், இன்றைய நிலையில் சீனாவும் அமெரிக்காவும் தாங்களே உலக வல்லரசுகள் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்ற இடத்தை இனி உலக நாடுகள் பார்த்து கொண்டு கைகட்டி விசிலடிக்க முடியாது. அமெரிக்காவும் சீனாவும் மட்டும் சூப்பர் ஸ்டார் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்பது அடுத்து வரப்போகும் நாட்களினுடைய விசையாக அமையும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.